கீரிமலையில் கொட்டப்படும் கழிவுகளுக்கு எதிராக விழிப்புணர்வு நடவடிக்கை. புதிதாக பொறுப்பேற்று வடமாகாண கடற்படை தளபதி யாழ் மாவட்ட செயலரை சந்தித்தார். ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் நிறைவேற்றும் பூசை வழிபாடுகள் கீரிமலையில். கைமாற்றப்பட்ட தங்காலை கால்ட நிலம் மக்கிந்தபால் வழங்கப்பட்ட உறுதிப்பத்திரம். சிஐடியிலிருந்து வெளியேறினார் யோஷித ராஜபக்ஷ. அரசாங்கத்தின் தீர்மானத்தில் மாற்றம் நம்பிக்கை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம். வடக்கு மாகாணத்தில் 80 உத்தியோகத்தர்களை பணி நீக்கம் செய்ய சதி, உயர் அதிகாரிகள் மீது கடும் விமர்சனம். சில்வின் சில்வாவை சந்தித்தார் இந்திய உயர் ஸ்தானிகர். இந்திய மீனவர் அத்துமீறலை தடுக்க கடற்படைக்கு கோரிக்கை. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை, அமைச்சர் சந்திரசேகர். செம்மணியில் புதிதாக 5 எலும்புக்கூடுகள் அடையாளம். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மீள அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான இன்றைய தினம் புதன்கிழமை கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வலிவடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்டக்கள் அகலப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வலிதெற்கு பிரதேச சபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகள் கொட்டியுள்ளனர். கொட்டப்பட்ட கழிவுகளை மீள அள்ள வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபையின் 34 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட செயலர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் ஆகியோரிடம் கடந்த வாரம் முறையிட்டிருந்த போதிலும் இதுவரையில் காத்திரமான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஆடி அமாவாசை ஆகிய தினத்தில் குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதியில் கவன ஈர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. கொட்டப்பட்ட குப்பைகளால் ஏற்படும் சூழல்சார், சமூகம்சார் பிரச்சினைகள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் நிகழ்வும், விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமான பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டது. விழிப்புணர்வு துண்டு பிரசுர விநியோகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். ஆடி அமாவாசை தினத்தன்று தமது முன்னோருக்கு பிதிர்க்கடங்களை நிறைவேற்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கீரிமலை பகுதியில் பலர் ஒன்று கூடுவார்கள் என்றும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு குறித்த பகுதியால் மாவட்டபுர கந்தன் தீர்த்தமாட செல்வார் என்பதனாலும் கொட்டப்பட்ட குப்பைகளை ஆடி அமாவாசை தினத்துக்கு முன்னர் மீள அள்ள வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் குப்பைகளை அள்ள விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு நாங்கள் ஆடி அமாவாசை ஆண்டு கீரிமலை கேணிக்கு போகின்ற வாசலடியில் நின்று இங்கே இருக்கக்கூடிய பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் நோட்டீஸ்களை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த நோட்டீஸ்களுடைய பிரதான நோக்கம் வந்து காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை அண்டின பிரதேசங்களில் கணிசமான அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பிரதேசங்கள் வந்து பெரிய கிடங்குகளாக காணப்படுகின்ற இடத்திலே அந்த நிலைமை காரணமாக கடல் அரைச்சு இன்றைக்கு அந்த கடல் தண்ணி இந்த பாரிய கிடங்கு பிரதேசங்களுக்குள்ளே வருவதற்கான அபாயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலைமையை கருதி அந்த மண்ணரிப்பை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தி இந்த பிரதேசத்துடைய நிலங்கள் குத்தணியாகிறதை தடுப்பதற்கு பிரதேச சபையாலே வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது வந்து, அதாவது கீரிமலை பிரதேசத்தை அண்டின அந்த இந்துமயான பிரதேச அளவிலே உக்கின மண்ணை கொட்டி அதை பலப்படுத்துவது, அதாவது அந்த உப்பு தண்ணி கடத்தண்ணி வந்து உள்ளே வராமல் தடுப்பதற்கு தாங்களும் வந்து தங்களால் இயன்ற அந்த முயற்சியை செய்வதற்கு வந்து சபையினுடைய ஏகமனதான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் அப்படி இருக்கும் அந்த சபையினுடைய தீர்மானத்தை மீறி, வழங்கின அனுமதியை மீறி பெலிகாமம் தெற்கு பிரதேச சபையுடைய
கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பை இந்த கிடங்குகளிலே வந்து கொட்டுவதற்கும் அதுவும் அனுமதி வழங்கப்பட்ட கிடங்களுக்கு இல்லாமல் குடியிருப்புகளுக்கு கிட்டே இருக்கக்கூடிய கிடங்களிலே வந்து வெலிகாமம் வடக்கு தவிசாளர் அனுமதி வழங்கி வெலிகாமம் கிழக்கு தெற்கு தவிசாளருடைய ஒத்துழைப்போடும் அந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக வடமாகாண ஆளுநருடைய அலுவலகத்துக்கு வந்து இந்த கோரிக்கை, இந்த குப்பைகளை வந்து கொட்டுவதற்கான அந்த கோரிக்கை விடப்பட்ட பொழுது ஆளுநருடைய அலுவலகம் வந்து என்வாரன்மெண்டல் அத்தாரிட்டிக்கு வந்து அந்த கோரிக்கையை வந்து வழங்கி அவர்களுடைய ஆலோசனைகளையும் வந்து பெற்றிருக்கின்றது. என்வாரன்மெண்டல் அத்தாரிட்டி வந்து சுற்றுச்சூழல் நிறுவனம் வந்து அதை கொட்ட வேண்டாம் என்றும் அது பாரிய பாதிப்புகளை இந்த பிரதேசத்துக்குள்ளே வந்து ஏற்படுத்தும் என்ற கருத்தையும் வந்து பதிவு செய்திருந்தார். அப்படி இருக்கத்தக்கதாக வந்து வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையுடைய தவிசாளரும் வெலிகாமம் மேற்கு தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளருடைய நடவடிக்கை காரணமாக பாரிய அளவு அந்த குப்பைகள் அழுக்கு குப்பைகள் வந்து கொட்டப்பட்டு பேருந்து அது வெளிவரும் என்ற ஒரு பயத்திலே இரவிரவாக வந்து அதை கொளுத்தியும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த பிரதேசத்துக்கு சுடலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் இன்றைக்கும் எரிஞ்சு கொண்டே இருக்கு. அந்த எரிஞ்சு கொண்டு இருக்கிறதும் உண்மையிலே வந்து சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் பாரிய சேதங்களை வந்து ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கு. ஆகவே இதை எதிர்த்து இதை நிப்பாட்டுவதற்கும் ஆளுநர் அவர்கள் மாகாண சபையை வந்து இந்த தவிசாளர் மேல் அனுமதி இல்லாமல் செய்த இந்த அநியாயத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தியும் இங்கே நாங்கள் பொதுமக்கள் மட்டத்தில் வந்து பிரதானமாக இங்கே வாழுகின்ற மக்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விளங்கப்படுத்தி நாங்கள் இந்த துண்டு பிரச்சனைகளை வந்து மேற்கொண்டு வருகிறோம். புதிதாக பொறுப்பேற்ற வடமாகாண கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் விஜயபத்தன யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபனை இன்றைய தினம் புதன்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடினார். அதன்போது தீவக பகுதிகளுக்கான சீரான கடல் போக்குவரத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கல், குறிப்பாக நெடுந்தீவு, அனலைத்தீவு, நைனாதீவு உள்ளிட்ட தீவுகளுக்கான பயணிகள் கடல் போக்குவரத்தை மேம்படுத்துதல், தீவக பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தடையின்றி கொண்டு செல்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மாவட்ட செயலர் வடமாகாண கடற்படை தளபதியிடம் கோரிக்கை விடுத்தார். மேலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் மற்றும் மயிலிட்டி துறைமுக பகுதியில் காணப்படும் இந்திய மீன்பிடி படகுகளை அப்புறப்படுத்தல் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் வடமாகாண கடற்படை தளபதியிடம் மாவட்ட செயலர் கேட்டுக் கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த வடமாகாண கடற்படை தளபதி பொதுமக்களின் கடல் போக்குவரத்து தேவைகளுக்கு கடற்படையினால் வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் சிறந்த முறையில் மேற்கொள்வதுடன் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்ந்து முழுமையான ஒத்துழைப்புடன் செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் சந்திப்பின் நிறைவில் வடமாகாண கடற்படை தளபதி மாவட்ட செயலருக்கு நினைவு சின்னம் ஒன்றினையும் வழங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பிதிர்க்கடன் நிறைவேற்றும் பூசை வழிபாடுகள் கீரிமலை கண்டகி தீர்த்தக்கரையில் இன்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்றது. தந்தையை இழந்தவர்கள் பிதிர்க்கடன் செலுத்தும் விரதமான ஆடி அமாவாசை விரதத்தினை முன்னிட்டு தமது பிதிர்க்கடன்களை செலுத்தி கடலில் நீராடினார்கள். அதேவேளை மாவட்ட கந்தனின் தீர்த்தோற்சவமும் கண்டகி தீர்த்தக்கரையில் இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் இல்லம் கைமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் சிலர் ராஜபக்சக்கள் காணிகள் எதுவும் இல்லாத ஏழைகள் என்கின்றனர். நாங்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த பரம்பரை, எனவே பெற்றோரிடமிருந்து கிடைத்த சில சொத்துக்கள் உள்ளன. அதேபோல் நான் ஒரு காலத்தில் ஒரு ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தினேன். அதை தொடங்கிய விதம் மற்றும் அதுக்கு வருமானம் ஈட்டிய விதம், வரி கணக்குகள் உட்பட அனைத்தையும் நான் ஒவ்வொரு வருடமும் சொத்து விவர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அது குறித்து இப்போது 2 அரசாங்கங்களால் சுமார் 7 முதல் 10 வருடங்களாக, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கம்
என 2015 முதல் 2020 வரை மீண்டும் 2025 முதல் இன்று வரையிலும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. எனவே அந்த அனைத்து விடயங்கள் குறித்தும் நான் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அந்த வருமானம் கிடைத்த விதம் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளேன். அத்தோடு நான் பெரும் வர்த்தக குடும்பத்திலே திருமணம் செய்து கொண்டேன். மனைவியின் சொத்துக்கள் நான் சம்பாதித்தவை அல்ல, மனைவியின் குடும்பத்திலிருந்து அவருக்கு கிடைத்தவை. மேலும் அவர்கள் இலங்கையில் சுற்றுலாத்துறையில் இன்று முதல் 5 இடங்களுக்குள் இருக்கின்றார்கள். இப்போது அடுத்த சொத்து விவரங்கள் அறிக்கையில் நிச்சயமாக தங்காலை வீடும் அதில் சேர்க்கப்படும். ஏனென்றால் அப்பா அதை எனக்கு கொடுத்து விட்டார். கடந்த வாரமே எழுதப்பட்டது. அரசியல் இல்லம் என்பதனால் அதை எனக்கு முன்பே தர முயன்ற போது நான் வேண்டாம், அப்பாவிடமே இருக்கட்டும் என்று கூறினேன். ஏனென்றால் ஆயுட்கால உரிமையை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுத வேண்டும் என்று நம்பும் ஒருவன் நான். ஆனால் அப்பா மறுபடியும் வலியுறுத்தி இது அரசியல் இல்லம் என்பதாலும் தொடர்ந்து அரசியலுக்காக பயன்படுத்தப்படுவதாலும் நிச்சயமாக உனக்கு தரப்பட வேண்டும் என்று கூறினார். அதனாலே தங்காலை கால்டன் இல்லம் எனக்கு வழங்கப்பட்டமைக்கான காரணம் என்று குறிப்பிட்டார். இலங்கை போலீசார் அனுர அரசாங்கத்தின் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர் என பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமன்ன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அரசாங்கத்துக்கு எதிரான மாற்று கருத்துக்களை கொண்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் செயல்பாடுகளில் ஆட்சியாளர்கள் ஈடுபடுகின்றனர். இதன் காரணமாகவே தொடர்ச்சியான கைது சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அரசாங்கத்தின் குறைபாடுகள் மற்றும் ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சுட்டிக்காட்டும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசாங்கத்தினால் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுகின்றனர். இது முற்றிலும் தவறானதொன்று. இதற்காக நம் அரசாங்கத்தின் சர்வாதிகார செயல்பாடுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை நிச்சயம் சுட்டிக்காட்டுவோம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து விசாரணைகளின் பின் விடுவிக்கப்பட்டார். இன்று காலை சுமார் 10 மணியளவில் முன்னிலையான நிலையில் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். நடைமுறைக்கு மாறாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட வாகனம் தொடர்பான விசாரணையில் ஜோசித ராஜபக்சவிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பொழுது குற்றப்புலனாய்வுத்துறை இதற்கு முன்னர் பல சந்தேக நபர்களை கைது செய்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜோசித ராஜபக்சவிடம் வாக்குமூலம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபரால் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மேலும் பல வாகனங்கள் குறித்தும் பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவு குறித்து ஜனாதிபதியுடன் வெற்றிகரமான கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டதாகவும் அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு முடிவில் மாற்றம் ஏற்படும் என நம்பப்படுவதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அபரசூரிய தொடர்புடைய முன்மொழிவு குறித்து ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களிடம் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழிவு குறித்து விவாதிப்பதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றுள்ளனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பல எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச சட்ட அமைப்புகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது. அதன்படி தொடர்புடைய 22வது அரசியலமைப்பு சட்டமூல திருத்தம் கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. வடக்கு மாகாண சபை இயங்காமல் இருக்கும் தற்போதைய நிலைமையை பயன்படுத்தி 80க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பதவிகளை முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு மாகாண நிர்வாக உயர் அதிகாரிகள் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக சர்ச்சையான தகவல்கள் வெளிவந்துள்ளது. வடமாகாண சபைக்கு உட்பட்ட திணைக்களங்களால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை நேரடியாக கண்காணிப்பதற்காக கடந்த 2006ஆம் ஆண்டு 82 அபிவிருத்தி உத்தியோகத்தர் பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. கடந்த 2013ஆம் ஆண்டு வடமாகாண சபை இயங்க ஆரம்பித்த நிலையில் 2017ஆம் ஆண்டு அப்போதைய பிரதம செயலாளர் பத்திநாதனால் 82 பேருக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் செயல்பாடு தவிர்க்க முடியாததாக அமைந்தது. எனினும் அதன் பின்னர் இந்த ஆளணியின் எண்ணிக்கை இருப்பதாக குறைக்கப்பட்டதுடன் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக நியமனம் பெற்றனரோ அதற்கு முற்றிலும் பொருத்தமற்ற மத்திய நிர்வாக அலகுகளுடன் இணைக்கப்பட்டனர். இந்த இணைப்புக்கு பின்னர் மத்திய அரசாங்கத்தின் நிர்வாக அதிகாரிகள் சிலர் குறித்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை மிகவும் தரக்குறைவாக விமர்சிப்பதுடன் பொருத்தமற்ற துறைகளுக்கும் திணைக்களங்களுக்கும் இடமாற்றம் வழங்கி வருகின்றனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. போதிய ஆளணி உள்ள திணைக்களங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுவது
இருப்பதனால் அந்த திணைக்களங்கள் அவர்களை ஏற்காத நிலையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் மிக குறுகிய காலத்திலேயே அவர்கள் 2க்கும் மேற்பட்ட இடமாற்றங்களை சந்திக்க நேர்ந்துள்ளது. வடக்கின் அபிவிருத்தி திட்டங்களில் மிக வினைத்திறனாக செயல்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை தற்போதைய உயரதிகாரிகள் இவ்வாறு அலைக்கழிக்க வைப்பதும் அவர்களை மன உளைச்சலுக்குள்ளாக்குவதும் பல்வேறு தரப்பினர்களிடத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வா மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு பெலபத்தையில் உள்ள ஜேவிபியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தூதரக மற்றும் கலாச்சார உறவுகளில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள், இந்தியாவில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான மாற்றங்கள் குறித்து இச்சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. இந்திய உயராணியத்தின் அரசியல் திணைக்களத்தின் முதல் செயலாளர் ராம்பாபு செல்லப்பா மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் திணைக்களத்தின் இணை துணைத் தலைவர் கல்பனா மதுபாஷினி ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளால் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதால் அவற்றை கட்டுப்படுத்த கடற்படையினர் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை விடுத்தார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள வடமாகாண கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் MDK விஜயவர்தன இன்றைய தினம் மாலை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஆளுநர் வேதநாயகனை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் வடக்கு மாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் கடல் வளங்களின் பாதுகாப்புக்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக உள்ளதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் வலைகளை பயன்படுத்தும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கடற்தொழில் மற்றும் நேரியல் வள திணைக்களத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்புடன் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கடல் வழியாக நாட்டுக்குள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த வடமாகாண கடற்படை தளபதி வடக்கு மக்களின் பாதுகாப்பு, கடல் வளங்களை பாதுகாத்தல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட பணிகளில் கடற்படை தொடர்ந்து முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மாவட்ட சிலக கெட்போர்ட் கூடத்தில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் முன்னைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள மீனவ சங்கங்களின் சமாசங்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதுடன் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கடற்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள், மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் வாழ்வாதார சவால்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பிலும் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. இதன்பொழுது யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் இந்திய இளவை படகுகளின் சட்டவிரோத அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதனால் தமது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக மீனவ சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தடை செய்யப்பட்ட மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இலங்கை இந்திய மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க நாம் தயாராக உள்ளோம். செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன என்றார். மேலும் கிளிநொச்சி மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கடற்தொழில் துறையில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொட்டவன்கோட்டை கிராம அலுவலர் பிரிவின் சீன அரசாங்கத்தின் உதவியின் கீழ் வழங்கப்பட்ட 28 முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட வீடுகளில் 15 வீடுகளின் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த காணி வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது என தெரிவித்து கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டவை தொடர்பிலும் கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 5 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 6 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். செம்மணி, சித்துப்பாத்தி, ஹரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 50 நாளாகிய இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் புதிதாக 5 மனித எண்பு தொகுதிகள்
சுத்தமிடப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 544 மனித எண்பு தொகுதிகள் தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய நாள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் 6 முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய தினத்துடன் 530 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்று குவியலாக அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதி குவியல் 42 இன்றைய தினம் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 10:55 மாலை 3:40 வரையிலும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்களின் புகைப்படம் உத்தியோகபூர்வமாக புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வு நடைபெற்றது. இந்த அடிப்படையில் புகைப்படம் எடுக்கின்ற நிகழ்வில் பிறபொருள் சான்று பொருட்கள் 1 முதல் 37 என இலக்கமிடப்பட்டது வரை இன்றைய தினம் புகைப்படம் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. நிர்வாக கலந்துரையாடல் கடந்த புதன்கிழமை 5ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின்படி பேராசிரியர் சோமுதேவா அவர்கள் பிறபொருள் சான்று பொருட்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததுடன் அவருடைய திட்டத்திலும் அது உள்வாங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அதனுடைய ஆரம்பகட்ட நிகழ்வாக ஏற்கனவே இங்கிருந்து சேகரிக்கப்பட்ட பிறபொருள் சான்று பொருட்கள் அனைத்தினுடைய உத்தியோகபூர்வ புகைப்படம் எடுக்கப்படும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு அமைவாக இன்றைய தினம் அந்த புகைப்படம் எடுக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த கிழமை நடந்த உத்தியோகபூர்வ நிர்வாக கூட்டத்தில் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்படையில அதில் கொடுக்கப்பட்ட கலந்துரையாடப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் ஏற்கனவே ஜிபிஆர் ஸ்கேனிங்களால் செய்யப்பட்ட இது தொடர்பான ஒரு பொருள்கோடலுக்கான அறிக்கை வழங்கப்படும் என்றும் பிறபொருள் சான்று பொருட்கள் தொடர்பான உத்தியோகபூர்வ ஆய்வு அறிக்கை பேராசிரியர் சோமுதேவா அவர்களால் வழங்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையாபுரன் அவர்கள் சேர்ந்து போட்டு கொடுத்த திட்ட வரைவு தொடர்பான விடயத்தில் சகலவிதமான நடவடிக்கைகளும் கொடுக்கப்பட்ட நேர கால அட்டவணையின்படி நடைபெற்று வருகிறது. தற்போது புதிய குழியில அதாவது குழி 1 ஒரு மனித எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டது. அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படையில்லை என்னன்னு சொன்னால் அந்த குழியை விரிவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதால மண்டையோடு மாத்திரமே அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் குழி 2 மேலதிகமாக ஒரு மனித எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்குது. இன்றைய தினம் ஏனைய குழிகள் தோண்டுவது தொடர்பான விடயம் தொடர்பாக குறிக்கப்பட்ட ஏற்கனவே குழி 2 பின்னால் வாரம் அதில் மட்டுமான ஒரு நீளமும் அகலமும் தொடர்பான விடயம் அளந்தெடுக்கப்பட்டிருக்குது. நாளைய தினம்தான் அது அடிப்படையாக வச்சு எங்கெங்க பரிச்சாத்த குழிகள் மேலதிகமாக வெட்டலாம் என்ற தீர்மானம் எடுக்கப்படும். அந்த எலும்பு குவியல் 42 சேகரிக்கப்பட்ட மண்டை ஓட்டு எலும்பு தொகுதிகளிட ஒப்பீட்டளவான ஆய்வு தான் அதில் செய்யப்பட்டது. ஒன்றா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மண்டையோடுகளாண்டதை தீர்மானிக்கிறதுக்காக அதை இன்னும் அது ஒப்பிட்டு பார்க்குற அந்த இது முடிவடையில் இருந்தாலும் அது தொடர்பான முடிவு மனித எண்பு தொகுதிகளோட ஆய்வு சட்ட வைத்திய அதிகாரியால் செய்யப்பட்டால் மாத்திரமே தெளிவான பதில் ஒன்றை கொடுக்க முடியும். ஒன்று தான் அடையாளம். அது சொல்ல இல்லாது. இப்போ என்னன்னு சொன்னா சில பகுதி எலும்புகள் தான் அதுக்குலேருந்து வந்திருக்குது. மண்டையோடுகளும் 2-3 பகுதிகள் இருக்கிறதால மனித எண்பு ஆய்வுக்கு பிறகுதான் அது தொடர்பான தெளிவான பதிலை சொல்ல முடியும். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.